மழை மற்றும் பேரிடர் குறித்து பொத்தாம் பொதுவாக அறிவிப்பதற்கு வானிலை ஆய்வு மையம் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதனை இழுத்து மூட வேண்டும் என ஆவேசமாக கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் வானிலை ஆய்வு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும், அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கும் இருக்கிறீங்க. நீங்கள் தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியாக சொல்லணும்ல. நீங்கள் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால் இங்கே செய்ய முடியாதா? எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்கங்க. இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.